இன்வைட் பண்ண விஜய் ப்ரோ அண்ட் இந்த ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ட் அண்ட் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே வந்து என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வேலைக்கு ஜாயின் பண்ணி ஒரு 5-6 மாதம் ஆயிடுச்சு. காலையில் 10 மணிக்கு ஆஃபீஸ் போனால் நைட் 9 மணிக்கு தான் ஆஃபீஸை விட்டு கிளம்புவேன். ஃபைலு, பீப்புள், அதுக்கப்புறம் என்னோடய குவார்ட்டர்ஸ், இந்த 3 மட்டும்தான் கடந்த 5 மாதமாக நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். சடன்னாக ஒரு கலர்ஃபுல்லாக பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு விஜய் ப்ரோவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து இப்போ எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆனால ஒர்க் ரொம்ப ஹெக்டிக்காக இருந்துச்சு. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் காலையில் 10 மணிக்கு என் ஆஃபீஸ்க்குள்ளே நுழைஞ்சேன்னா நைட் 9 மணிக்கு தான் ஆஃபீஸை விட்டே கிளம்புவேன். ஸோ அப்படியெல்லாம் பார்த்துட்டு இதை நான் திரும்ப பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு விஜய்க்கும் விஜயோட அப்பா இந்த ஸ்கூலுடைய கரஸ்பாண்டண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஸ்கூல் ஆனுவல் டே வந்து பார்த்து கிட்டத்தட்ட எப்படி ஒரு 15 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் என்னோடய ஸ்கூல் ஆனுவல் டேலாம் பார்த்து. ஸோ உங்களோட ஆனுவல் டேயில் சின்ன பசங்களாம் வந்து டான்ஸ் ஆடுறதை பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் என்னுடைய பழைய நினைவுகள் எல்லாம் வந்து திரும்ப வர்ற மாதிரி வந்து இருக்குது. ஏன்னா நான் 2010 வந்து இந்த 10th உங்களை மாதிரி ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் டான்ஸு ட்ராமான்னு ஆடி 2012 முடித்தது. அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக இது பண்ணதில்லை. காலேஜில் வந்து பேக் ஸ்டேஜ் பர்ஃபார்மராக தான் இருந்திருக்கோம். ஸ்டேஜ் முன்னாடி வந்தது கிடையாது, எல்லாமே கீழே நின்று பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ ரொம்ப பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து எனக்கு இருக்குது. விஜய் சொன்ன மாதிரி தான் ஆக்சுவலாக வந்து எங்களுக்கும் விஜய் வந்து ஒரு கதை சொன்னார் இல்லையா, நாங்கள் ஒரு 20 பேர் இருந்தோன்னு. அதே மாதிரி எங்களோட லைப்ரரியில் கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் நாங்கள் படிச்சிருந்துருப்போம். 200 பேருக்குமே ஏதாவது ஒரு பண்ணணும், இந்த எக்ஸாம் எப்படியாவது வந்து கிராக் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறதான் வந்து எய்மாக வந்து இருந்துச்சு. இப்போ மெயினாக இருக்கிற ஒரு ரீசன் வந்து என்னென்னா, நம்ம பெற்றோர்கள்ட்ட வந்து சரி பசங்கள்டையுமே சரி, இப்போ எங்களோட பசங்க ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க. இப்போ அவங்க ஏஜில் நாங்கள் இருந்தப்போ எங்களுக்கு இந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் இருந்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக எக்ஸ்போஷர்லாம் கிடையாது. இப்போ எல்லாருக்குமே வந்து நிறைய எக்ஸ்போஷர் வந்து இருக்குது. அண்ட் அவங்க என்ன படிக்கணும், அவங்களுக்கு என்ன வருது, எனக்கு என்னென்னலாம் செய்ய தோணுங்கிறத வந்து அவங்களே வந்து டிசைட் பண்ணுறாங்க. இப்போ இங்கே ஆனுவல் டேல பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து கல்ச்சுரல்ஸ் வந்து சீக்கிரமாக பண்ணி முடிக்கணும், நானும் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி தான் இருக்கோம். நம்ம பேரண்ட்ஸ்க்கும் வந்து நம்மளோட பசங்க வந்து இந்த இடத்துல வந்து பர்ஃபார்ம் பண்ணால் நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக நீங்கள் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ விஜய் சொன்னதில் ஒரு 2-3 பாயிண்ட் தான் நானும் திரும்ப வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட் திங் எஜுகேஷன். ஏன்னா நான் இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கு மெயின் ரீசன் வந்து என்னுடைய அம்மாவும் அப்பாவும் தான். ஏன்னா எங்கள் அப்பா வந்து பெருசாக என்னை அடித்ததும் இல்லை, திட்டினதும் இல்லை. ஆனால் வந்து அடிக்கடி ஒன்று சொல்லிட்டே இருப்பார், படிப்பு தான் உன்னை ஒரு இடத்துல கொண்டாந்து வைக்கும், படிப்பு இருந்தால் மட்டும்தான் உன்னை மதிப்பாங்க, இல்லாட்டினா வந்து யாருமே உன்னை மதிக்கவே மாட்டாங்க. என்னை பெருசாக இதுக்கப்புறம் நான் ரொம்ப கம்மியாக படித்தாலும் சரி, இல்லை எக்ஸாம்லாம் கிராக் பண்ணாமல் நிறைய தடவை ஃபெயிலாக இருக்கும் எக்ஸாமில். இது அதுக்கப்புறம் தான் கிளியர் ஆச்சு இந்த எக்ஸாம். நான் எக்ஸாம் கிளியராக ஆட்டு வந்திருக்கேன். அப்போலாம் எதுவுமே சொன்னது கிடையாது, ஃபீல் பண்ணதும் கிடையாது. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, படிப்பு தான் உன்னை இடத்துல வந்து கொண்டாந்து நிற்கும், வேறு யாருமே அவன் கூட வர மாட்டாங்க, நானுமே என்னால் படிக்க வைக்க மட்டும்தான் முடியுமே தவிர உன் வாழ்க்கையில் என்னால் கூடலாம் வந்து நிற்க முடியாது, உன் கூட வரப்போகிறது உன்னோட படிப்பும் உன்னோட உழைப்பும் மட்டும்தான், அதுதான் உன்னை ஒரு இடத்துல வந்து நிற்காட்டும் அப்படின்னு சொன்னார். அது எனக்கு அப்போல்லாம் வந்து புரியலை. ஏன்னா ஸ்கூல் டேஸில் நம்ம இருந்து ஜாலியாக இருப்போம், அதை பற்றிய புரிதல் வந்து பெருசாக இருக்காது. இப்போ யோசிச்சு பார்த்தா அந்த படிப்பு தான் என்னை உங்கள் முன்னாடி வந்து நிப்பாட்டி இருக்குது. உங்கள் முன்னாடி நான் 4 வார்த்தை பேசுகிறேன், ஒரு ஆஃபீஸராக வந்து நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் அந்த படிப்பு தான். ரெண்டாவது, ஒரு குறிப்பிட்ட இதுக்கப்புறம் தான் நமக்கே வந்து ஒரு புரிதல் வரும், நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போல்லாம் நம்ம ஃபீல் பண்ணவே மாட்டோம், நம்ம ஜாலியாக இருப்போம். அந்த மாதிரி என்னோடய லைஃப்லையுமே ஒரு 2-3 வருஷம் நல்லா வேஸ்ட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறோம், என்ன படிக்கிறோம், ஏது செய்கிறோம் ஒன்றுமே வந்து புரியலை. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் நம்ம வந்து புரிய ஆரம்பிப்போம், ஓகே நமக்கு இவ்வளோ தூரம் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு. நான் உங்களுக்கும் சரி இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி அட்வைஸுன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் என்னோடய அனுபவம் அது. ஏதாவது ஒரு காலம் வந்து போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக திரும்பி வரவே வராது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணுச்சுன்னா அந்த நேரத்தில் அப்போவே பண்ணி முடிச்சிடுங்க. தயவுசெய்து அது போனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நான் நிறையா ஃபீல் பண்ணியிருக்கேன், அப்போவே அது பண்ணியிருந்துருக்கலாமோ, இந்த டைம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. மூணாவது வந்து ஒரு பழமொழி ஒன்று இருக்கும், ஒர்க் வைல் யூ ஒர்க், ப்ளே வைல் யூ ப்ளே அப்படின்னு. படிக்கிற நேரத்தில் படிக்கணும், வேலை செய்கிற நேரத்தில் வேலை செய்யணும், விளையாடுற நேரத்தில் விளையாடணும். நம்ம ஆட்களுக்கு வந்து இப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்பவே வந்து கம்மியாகிடுச்சு. ஏன்னா எல்லாருமே ரொம்ப ஃபோன்லேயும் வேறு இதுலேயுமே வந்து ஃபுல்லாக வந்து மூழ்கிட்டோம். ஆப்வியஸாக எல்லாருமே
ஸோ நான் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டையும் சரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் சொல்கிறது, நானுமே அதை பண்ணிட்டேன். அந்த தப்பெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போது ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் உங்கள் குழந்தைங்களை வந்து ஈடுபடுத்த வைங்க. விளையாடுறதுனா விளையாடட்டும், சும்மா வாக்கிங் போகிறோம், இல்லை வெளியில் கொஞ்சம் தூரம் நடக்கிறேன், கொஞ்சம் தூரம் ஓடுறேன், இங்கேருந்து அங்கே போயிட்டு வரேன், அந்த மாதிரி தயவு செய்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் பசங்களையும் சரி டீச்சர்ஸ் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸையும் சரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் வந்து இன்வால்வ் பண்ணுங்கள். ஏன் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து அவ்வளோ முக்கியம் நான் சொல்கிறேன்னா, இப்போ எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையை கன்சிஸ்டண்ட்டாக எப்படி பண்ணுறது? நம்ம எல்லாருமே இப்போ 10th பப்ளிக் எக்ஸாம், நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம்னா முந்தின நாள் உட்காந்து நல்லா விடிய உட்காந்து படிப்போம். அது பிரச்சனை கிடையாது. அந்த முந்தின நாள் ஒரு நாளில் படித்து நம்ம ஒன்றும் பண்ணிட முடியாது. நம்ம எக்ஸாம் ஆரம்பித்து ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கன்சிஸ்டன்சியை வந்து கொண்டு வந்தால் தானே நம்ம பப்ளிக் எக்ஸாமை பயமில்லாமல் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சியை உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கற்றுக் கொடுக்கும், அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும். இப்போ வரைக்குமே நான் அந்த கன்சிஸ்டன்சியை பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆப்வியஸாக நான் அதுக்காக அதெல்லாம் பண்ணுறேன்னு நான் சொல்லவில்லை, ஆனால் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த கண்டிப்பாக நான் அச்சீவ் பண்ணிடுவேங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனால் நான் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்குறது என்னென்னா, உங்கள் பசங்களை நல்லா படிக்க வைங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட மனம் விட்டு பேசுங்க. அவங்க என்ன வந்து நினைக்கிறாங்க, ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, உனக்கு இது ஓகேவா, இதில் ஏன் கம்மியாச்சு, ஏதாவது தப்பு ஆயிடுச்சா, இல்லை உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட, அவங்க ஆப்வியஸாக டீச்சர்ஸ் கூட தான் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி பெற்றோர்கள் வந்து அவங்க பசங்கக்கிட்ட நிறையா பேசணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீ ஏன் இதில் கம்மியாக இருக்க, உனக்கு இது ஓகேவா, இது படிக்கிறதுல என்ன சிரமம் இருக்குது, இல்லை நீங்கள் போயிட்டு வரியா, இதெல்லாம் உனக்கு ஓகேவான்னு சொல்லி நீங்கள் நிறையா பேசணும். அதே மாதிரி பசங்க சொல்கிறதே நீங்கள் வந்து கேட்கணும். நம்ம ஆட்கள் கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் நான் என்னென்னு பார்க்குறேன்னா, நம்ம ஈஸியாக இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லிடுவோம், ஆனால் அவங்க சொல்ல வர்றதை நம்ம கேட்கவே மாட்டோம். நான் தான் உனக்கு சொல்லிட்டேன்ல, நான் அப்பா சொல்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை, நான் அம்மா சொல்கிறேன், நீ அதை கேளுன்னு. ஸோ உங்கள் பசங்க சொல்ல வர்றதையும் தயவுசெய்து காது கொடுத்து கேளுங்க, அவங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு. இதே நேரத்தில் நீங்கள் அவங்களுக்கு புரிகிற மாதிரியும் சொல்லணும். ஒருவேளை அவங்க எடுக்கிற முடிவோ இல்லை அவங்க எடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு செயலோ கண்டிப்பாக தப்பாக இருக்கும், ஏன்னா அந்த வயசு அப்படி. அதை அவங்களுக்கு நீங்கள் தான் புரிய வைக்கணும். ஆப்வியஸாக டீச்சர்ஸுக்கும் இதில் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவங்க பண்ணாலும் பேரண்ட்ஸ் நீங்களும் வந்து அவங்களுக்கு வந்து பண்ணணும். ஸோ இந்த ஆனுவல் டேயில் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு வந்து நான் இந்த அன்னை மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கும் விஜய்க்கும் கரஸ்பாண்டன்ட் சாருக்கு அதுக்கப்புறம் எல்லா டீச்சர்ஸுக்குமே வந்து ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் இவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. டிஜே ஆகட்டும், தென் கேமரா ஒர்க்கிங்ஸ், லைட்டிங்ஸ், எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே சூப்பராக இருக்குது. எனக்கு ஒரு 10-15 வருஷம் பின்னாடி போன மாதிரி இருக்கேன். ஸ்கூல் ஆனுவல் டே பார்த்த மாதிரி இருக்கும். ஆப்வியஸாக இவ்வளோ கிராண்டாலாம் நாங்கள் வந்து பண்ணதில்லை. நான் படித்த ஒரு சின்ன ஸ்கூல், பட் ஆனால் ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட்டாக ஒரு செமையாக இருக்கும். ஆப்வியஸாக ஏன்னா நம்ம இன்றைக்கி தான் வந்து ஒரு ஸ்பெஷல் டே. அது வரைக்கும் ஸ்கூலில் டெய்லி போகிறது, கிளாஸில் ஹோம்ஒர்க் பண்ணுறது, கிளாஸ் இது பண்ணுறது எல்லாமே இருக்கும். அந்த ஆனுவல் டே அப்போ தான் நம்ம ப்ராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது, ட்ராமா ப்ராக்டிஸ் இருக்குது, அந்த ப்ராக்டிஸ் இருக்குது, நாங்கள் அரேஞ்ச் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அந்த ஒரு 1 மந்த் ஒரு 2 வீக்ஸ் வந்து ஒரு மாதிரி ஜேன்னு இருக்கும். நமக்கே ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், டீச்சர்ஸ்க்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி. அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை வந்து எனக்கு கொடுத்ததுக்கு வந்து நான் ரொம்ப 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 நன்றி சொல்ல ஆசைப்பட்டிருக்கேன், நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் ஒன்று தேங்க்யூ விஜய், கரஸ்பாண்டன்ட் சார், டீச்சர்ஸ், எவ்ரி ஒன் இன் திஸ் ஸ்கூல். பேரண்ட்ஸ்க்கு லாஸ்ட்டாக சொல்கிறது தான், உங்கள் பசங்களை நல்லா படிக்க வைங்க. எஸ்பெஷலி பெண் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைங்க. பெண் பிள்ளைங்களுக்கு என்ன படிக்க விருப்பமோ அதை படிக்க வைங்க. அவங்கள மேலே என்ன விருப்பமோ அவங்களுக்கு ஒரு வேலையில் நின்று அவங்களோட சொந்த காலில் நிற்க வைக்கிறதுக்கான நம்பிக்கையை நீங்கள் கொடுங்க. விஜய் சொன்னார், நீங்கள் நிறையா வந்து முஸ்லீம் பீப்புளெலாம் வந்து இருக்கிறீங்க அப்படின்னு. யாராகவே இருந்தாலும் சரி, முக்கியமாக எல்லா பிள்ளைங்களையும் நல்லா படிக்க வைக்கணும். குறிப்பாக உங்களோட பெண் பிள்ளைங்களை அவங்க விருப்பப்படுற படிப்பை படிக்க வைங்க. அவங்களோட சொந்த காலில் நிற்கிறதுக்கான நம்பிக்கையை நீங்கள் எல்லோரும் வந்து கொடுக்கணும். அதுதான் இங்கே இருக்க டீச்சர்ஸ் ஆகட்டும், இந்த அன்னை ஸ்கூலுடைய மிகப்பெரிய மோட்டிவாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Now, we are happy to present the annual report on progress over the past year. வணக்கம். இந்த வருஷம் அன்னை பள்ளி வந்து ஆண்டு விழாவை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. எப்பயும் போல இருக்கும் அப்படின்னு ஆனுவல் ரிப்போர்ட் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. பட் இந்த வேப்பந்தட்டை வட்டாரத்திலேயே முதல் முறையாக கடந்த வருடம் இந்த 2025-26 ஆண்டுல இந்த பள்ளியில நடந்த நிகழ்வை அழகா படம் போட்டு பிரின்சிபால் சார் தான் படிக்கணும், பட் படமா கிளியரா சொல்றாங்க. அப்படியே நீங்க தட்டுற கிளாப்ல தான் இந்த ஆண்டு விழாவுக்கு இன்னும் சவுண்ட் வைக்கலாமா, இன்னும் எப்படி கொண்டு போலாம்னு யோசிக்கலாம். பார்த்துடலாமா? ரெடியா? இதுக்கப்புறம் ஆண்டு விழா சூப்பரா இருக்கும். ரெடியா சார்? பிரின்சிபல் சார் கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்கு, வேற யாராவது பேசலாமா? ரெடியா?
ரெடி? என் கூட சேர்ந்து 3 2 1 சொன்னோட ப்ளே பண்ணிடலாம். டிஜே ஏ இருப்பா, ஒரு நிமிஷம் இருப்பா. ரெடியா? முன்பெல்லாம் தம்பி உனக்கு பேமெண்ட் கட்டு. டேய் வணக்கம். தம்பி நான் கவுண்ட் கேட்டுக்கிறேன். ரெடியா? என் கூட சேர்ந்து 1 2 3 சொல்லலாமா? ரெடி ஸ்டார்ட். 3 2 1 லெட்ஸ் ஸ்டார்ட் ரன்னிங் சாராஸ் ஆனுவல் ரிப்போர்ட். அனைவருக்கும் அன்பு வணக்கம். 30 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் வாழ்க்கை மிக இயல்பாக இருந்தது. பிள்ளை வளர்ப்பு என்பது சுமையான ஒன்றாக இருந்ததில்லை. ஆனால் இன்றைய நவீன தொழில்நுட்ப உலகில் பிள்ளை வளர்ப்பு என்பது ஒரு கலையாகி விட்டது. அவர்களை ஒழுக்கத்துடன் வளர்த்தெடுப்பதும் அவர்களுக்கு நல்ல கல்வியை அளிப்பதும் பெரும் கவலையாக இருக்கிறது.